உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடைபெற்று இருக்கக்கூடிய முகாமுடைய மூலமாக வரப்பெற்ற மனுக்கள் 14,54,514. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோமா சார்? ஏற்றுக்கொள்ளப்பட்டவைன்னா அவங்களுக்கு அந்த திட்டத்தில் அவங்களுக்கு எலிஜிபிளா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அந்த திட்ட பயனை கொடுத்துட்டோம். சில கேரளத்தில் எங்கே நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அலோகேஷன் வர வேண்டியது இருக்கோ அங்கே ப்ரொவிஷனல் சாங்ஷன் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சார். ஃபண்ட் அலோகேஷன் வந்தாலும் கொடுத்துருவாங்க. எரிசக்தி துறைக்கு சார் பேர் மாற்றம்க்கு மட்டும் தான் வருது சார். அடுத்த வாரத்தில் எல்லாமே டிஸ்போசல் போயிடும் சார். என்னென்ன நேம் டிரான்ஸ்பர் இருக்கு எல்லாமே முடிச்சிருக்கோம் சார். ஆயுதநாடு நலத்துறையில் தாட்கோ தொடர்பான மனுக்கள் தான் வரப்பட்டதில்லையே. தாட்கோ பொறுத்த வரைக்கும் தாட்கோட கடன்கள் எல்லாமே வங்கியுடன் இணைந்த மானியம் சார். இது கடந்த 6 மாசத்துல மட்டுமே சுமார் ஒரு 900 கோடிக்கு நம்ம மானியம் வழங்கியிருக்கிறோம் சார். ஒரு நகராட்சி நிர்வாகத்துறையில சொத்து வரி தொடர்பா 26,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்திருக்கு. மாஸ் டிபார்ட்மெண்ட்ல கார்பரேஷன்ஸ், டிஎம்ஏ அண்ட் டிடிபி பொறுத்த வரைக்கும் சார் சொத்து வரி அவங்க அசஸ்மெண்ட் வரைக்கும் பண்ணாத கேசஸ் கொண்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க சார். அதில் மேக்ஸிமம் கேஸ் பண்ணி கொடுத்துறாங்க சார். வேளாண் துறையில இடுபொருட்கள் தொடர்பான சார், வேளாண் இடுபொருட்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தானியங்களோட விதைகள், பழச்செடிகள், உயிர் உரங்கள் கேட்டதெல்லாம் உடனே நம்ம கொடுத்துறோம் சார். விதைகளை பொறுத்த வரைக்கும் பழச்செடிகள், இந்த உயிர் உரங்கள்லாம் உடனே கொடுத்துறோம் சார். கூட்டுறவுத்துறையில ரேஷன் கார்டுல அட்ரஸ் மாத்துறது தொடர்பா நிறைய மனுக்கள் வந்துட்டு இருக்கு. பேர் மாற்றம், இது அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய பெட்டிஷன்ல அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டு வெரிஃபிகேஷன் போயிட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டு அங்க கரெக்டா இருந்தா அது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6% தான் பெண்டிங் இருக்கு சார். அது நம்ம உடனடியா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அது முடிய போறோம். பட்டா சம்பந்தமான மனுக்கள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அது? பட்டா மாற்றம் பண்றதுக்கு ஒரு 500 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு இப்ப டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். மாற்றுத்திறனாளி துறையில மாற்றுத்திறனாளிகள் துறையில முக்கியமா கேக்குறது உதவி உபகரணங்கள், அசிஸ்டிவ் டிவைசஸ்ங்க சார். இப்ப நமக்கு வந்திருக்க மனுக்கள் ரெட்ரோஃபிட்டட் ஸ்கூட்டருக்காக கேட்டிருக்காங்க சார். அதனால சீக்கிரமா செக் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாங்க சார்.